Hi, எல்லாருக்குமே வணக்கம். நான் புஷ்பா வாலஜி பேசுறேன். டுடே இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா மேக்கப் திங்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மேக்கப்க்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணனும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் என்னோட சேனலுக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படினாக்கா விமென்ஸ் பாலு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல்ன்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்கப்க்கான 10 டிப்ஸ் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின் டோனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளென்சர் யூஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா டோனர் யூஸ் பண்ணுங்க. டோனர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டோனுக்குமே காமன் தான். யாராக இருந்தாலுமே இது வந்து காமனாக இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கணும். ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிராண்ட்லேயும் கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ ப்ரைமர் போட்டால் தான் மேக்கப் வந்து லாங் லாஸ்டிக் ஸ்டே பண்ணும். ஒரு சில பேர் கேட்பாங்க, ஏன் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணாமல் மேக்கப் போட முடியாதுன்னு கேட்பாங்க. ப்ரைமர் வந்து நம்ம மேக்கப்பை போடும்போது ஸ்கின் டோனை வந்து ஈவெண்ட்டாக காட்டும். நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூட குட்டி குட்டி ஓப்பன் போல்ஸஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மினிமைஸ் பண்ணி ஈவெண்ட்டாக காட்டும். ஸோ அதுக்காண்டி தான் ப்ரைமர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம மூணாவது ஸ்டெப் வந்து பார்க்க போகிறோம். ப்ரைமருக்கு அப்புறம் மூணாவது டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா யாருமே அவங்க சொல்கிறாங்க, இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காண்டி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற பிராண்டில் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து எந்த பிராண்டில் சூட்டபுளான ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் கிடைக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் மேக்கப் வந்து நம்ம போட போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் சொல்கிறேன், உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி அலர்ஜிக் வராத மாதிரி நீங்கள் ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நாலாவது டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமருக்கு அப்புறமாவும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு அப்புறமாவும் யூஸ் பண்ணலாம். ப்ரைமருக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப டார்க் ஸ்பாட் இருக்கு இல்லையா, கருவளையம், அங்கங்கே பிம்பிள் வந்த பிளாக் மார்க்கெல்லாம் கவர் பண்ணுறதுக்காண்டி தான் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கன்சீலர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஷேட்ஸ் இருக்குது. கன்சீலரும் அந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணி வாங்கணும். கன்சீலர் நீங்கள் வாங்கும்போது எஸ்பிஎஃப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கன்சீலர் வந்து கண்ணுக்கிட்ட கருவளையத்துக்கு யூஸ் பண்ணும்போது அதில் எஸ்பிஎஃப் இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் ப்ரைமர் போட்டு கன்சீலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கப்புறமா ஒரு சில இடத்துல டார்க் ஸ்பாட் தெரிஞ்சிச்சுனாக்கா அதை நம்ம மேனேஜ் பண்ணி கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அஞ்சாவது ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் பவுடர். நீங்கள் என்ன ஃபவுண்டேஷன் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்சபிளான ஒரு காம்பேக்ட் பவுடர் வாங்கி இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ 5 ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேஸ் மேக்கப் வந்து முடிச்சாச்சு. அடுத்தது 6வது ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம மேக்கப்லேயே ரொம்ப 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 மெயினான நம்ம ரொம்பவே எந்துவான அழகாக காட்டக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஐ மேக்கப் தான். ஸோ ஐ மேக்கப் நம்ம யூஸ் பண்ணும்போது நீங்கள் வாங்கக்கூடிய காஜல், லைனர், மஸ்காரா அண்ட் எல்லாமே ஐஷேடோ அண்ட் ஐப்ரோ பென்சில் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்மச் ப்ரூஃபாக வாங்கிக்கோங்க. அதில் எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்கும். இதுக்காண்டி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கும் போது என்னென்னலாம் நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம சேனலே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐ மேக்கப்புக்கு ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஐப்ரோ பென்சில் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக தெரியும். அவங்க வந்து ஐப்ரோ போட்டிருக்காங்க அப்படின்னு ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஐப்ரோ பென்சில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும் உங்களுக்கு. நான் கூட இப்போ ப்ரௌன் பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்க பிராண்ட் வந்து ஃபேஸஸ் பிராண்டில் தான் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு மாதிரி கிரேஷாக இருக்கும் உங்களுக்கு அந்த பென்சில் கலர். அந்த 2 பென்சிலில் ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐஷேடோ. நீங்கள் ஐஷேடோ வந்து ஷைனிங் ஐஷேடோ யூஸ் பண்ணுறீங்கன்னா மேட் ஐலைனர் போட்டுக்கோங்க. மேட்டு நீங்கள் ஐஷேடோ யூஸ் பண்ணிங்கன்னா ஷைலைனர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே ஷைனிங்காக போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லாவே இருக்காது. ஸோ அதுக்கு மாற்றி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஐஷேடோ போடணும். ஐஷேடோ போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ஐ லைனர் போடணும். ஐலைனருக்கு அப்புறமா நீங்கள் மஸ்காரா போடணும். அதுக்கப்புறமா காஜல். இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மேக்கப் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7வது டிப்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம அந்த ஐ மேக்கப்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் பார்க்க போகிறோம். 7வது ஸ்டெப்பு.
லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயுமே நிறைய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி கலர் இருக்குது. லிப்ஸ்டிக் போட்டு லிப் லைனர் போடணுமா, இல்லை லிப் லைனர் போட்டுட்டு இல்லை லிப்ஸ்டிக் போடணுமா அப்படின்றது வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அவங்க லிப் சைஸை பொறுத்து இருக்குது. ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அப்பர் லிப் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், லோயர் லிப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, லிப்ஸ்டிக் போட்டுட்டு நீங்கள் லிப் லைனர் போட்டுக்கலாம். அப்பர் லிப்பில் வந்து கொஞ்சம் மெலிசாக போட்டுக்கோங்க லிப் லைனர். லோயர் லிப்பில் வந்து கொஞ்சம் பட்டையாக, கொஞ்சம் தெரிகிற மாதிரி கொஞ்சம் பட்டையாக நம்ம வேப் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து ஷேப் வந்து கொஞ்சம் மாறாமல் இருக்கும். அப்படியே இருக்கும். நான் லாங் லாஸ்டிக் வந்து பார்த்து ஸ்டேவும் பண்ணும். லிப் லைனர் போட்டோம் அப்படின்னாக்கா லாங் லாஸ்டிக் ஸ்டே பண்ணும். சப்போஸ் நீங்கள் அந்த லிப்ஸ்டிக்கு மேலே லிப் கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அப்படியே ஸ்டேபிள் பண்ணும். ஸோ அதுக்காண்டி தான் லிப்ஸ்டிக் அண்ட் லிப் லைனர் இது போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கனாக்கா, அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஹைலைட்டர் அண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா காண்டர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து அவங்களோட ஃபேஸோட சைஸு கம்மி பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணி காட்டுவாங்க. காண்டர் வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்மளோட ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக காட்டணும், கொஞ்சம் பஃபியாக காட்டணும் அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் ஹைலைட்டர், ப்ரான்சர், ப்ளஷ் இது எல்லாமே ஒரே இதில் தான் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு மாதிரி இங்கே வந்து ப்ரான்சர் போட்டுட்டு அடுத்து ஹைலைட்டர் போட்டு அடுத்து ப்ளஷ் யூஸ் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து யூஸ் பண்ணணும். அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு மேக்கப் வந்து லாங் லாஸ்டிக் ஸ்டே பண்ணணும், நான் போட்டிருக்க மேக்கப் வந்து ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணணும் அப்படின்னாக்கா மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே இருக்குது தனியாகவே. செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. செட்டிங் ஸ்ப்ரே வந்து பக்கத்துலலாம் வச்சு ஸ்ப்ரே பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு அடி டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே வந்து இப்படி ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும் உங்களுக்கு. செட்டிங் ஸ்ப்ரேவை ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஏதாவது டிஷ்யூ வச்சு அப்படியே டேப் பண்ணி துடைக்கக்கூடாது. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடணும். அது வந்து ஸ்கின்ல போய் அப்சர்வ் ஆகிடும். அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு க்ளோ கொடுக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் லாஸ்டிக் ஸ்டே பண்ணும். நீங்கள் இடையில வந்து மேக்கப் வந்து ரீடச்சப் பண்ண தேவையே இருக்காது. இதுதான் மேக்கப் செட்டிங்ஸோட பர்பஸ் உங்களுக்கு. அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர்த்துக்கு க்ளோ மேக்கப் வேணும் அப்படின்னா க்ளோ ஃபவுண்டேஷன்ஸ்லாம் தனியாகவே இருக்குது. அந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று முக்கியமான டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருப்பாக இருக்கும், நெக்கோட ஸ்கின் டோன் கலர் கம்மியாக இருக்கும், ஃபேஸோட ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே கொஞ்சம் மேக்கப் போட்டுக்கலாம். ஃபவுண்டேஷன், காம்பேக்ட் அந்த மாதிரி வேப் பண்ணி போடுறது ரொம்பவே நீட்டாகவும் இருக்கும், வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவும் இருக்கும். இது எல்லாமே மேக்கப்போட டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுனாக்கா என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு டவுட் இருந்தால் நான் அதுக்கு தனியாக வீடியோ க்ரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி போடுறேன். மறக்காமல் விமன்ஸ் வேர்ல்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ரொம்பவே பார்த்ததுக்கு, கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.